சித்தர் பூமி. ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம். இதை படிங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில. கும்பலகினம். கும்பலகினக்காரங்களுக்கு இலுப்பை அடி கருப்பர். என்ன சார் இலுப்பை அடி கருப்பர்? இலுப்பை மரம் எல்லாத்துக்குமே இலுப்பை மரம்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஏன்னா எங்களை போன்ற ஜோசிகராகட்டும் ஆன்மீக சம்மந்தப்பட்ட நபர்கள் எல்லாமே இலுப்பை எண்ணெயால் தீபம் ஏற்றுங்க அப்படின்னு சொன்னாவே இந்த இலுப்பை மரம் நமக்கு நினப்பு வரும். ஏன் அந்த இலுப்பை மரம் அப்படிங்கிறீங்கன்னா, நம்மளுடைய அடி பகுதியிலேருந்து முனி பகுதி வரைக்கும் சித்தர்களுடைய வாக்கியத்தில் மருந்து ரீதியாக மருத்துவம் சொல்லக்கூடிய சித்தருடைய வாக்கியத்தில் மருத்துவம் சொல்லக்கூடிய ஒரு பகுதி இருக்குது. அந்த பகுதியில் இந்த இலுப்பை மரத்துக்குன்னு ஒரு தனி மகத்துவமை அவங்க எழுதி வச்சுருக்காங்க. அதை சில பேருக்கு அந்த மகத்துவம் தெரியும், சில பேருக்கு தெரியாது. அப்போ அப்படியே நம்ம அந்த இலுப்பை மரத்துக்கும் நமக்கும் உடல் ஆரோக்கியத்திலிருந்து பொதுவான எல்லா வகையான பிரச்சனைக்கும் அந்த ஒரு மரமே போதும் அப்படின்ட்டு சொல்லி வச்சுருக்காங்க நம்மளுடைய முன்னோர்கள். அதைப்படி பார்த்தீங்கன்னா அந்த இலுப்பை மரத்தோடு சேர்ந்து கருப்பசாமி தெரியாத யாருமே இருக்கிறதில்ல. அதனால் அந்த கருப்பசாமி பெயர் உடையவங்க ஒவ்வொரு கிராமத்திற்கும் எல்லை தெய்வம் காவலாக கருப்பசாமி இருப்பாங்க. ஒவ்வொரு பேருடைய நாமிடத்துல இருப்பாங்க. ஆனால் இந்த இலுப்பை மரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய இலுப்பை அடி கருப்பர் என்ற பெயருடைய கருப்பசாமியை இந்த கும்பலகினக்காரங்கள் கெட்டியாக பிடித்துட்டால் அவங்களுக்கு எந்த வகையான பிரச்சனையிலிருந்து அவங்க மீண்டு கொண்டாடுவார் அப்படின்னு நம்ம பார்ப்போம். அதன் ரீதியாக இந்த கும்பலகினக்காரங்களுக்கு அச்சனி மலர்கள், ஒவ்வொரு லகினத்துக்கும் அச்சனி மலர்கள், ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு தெய்வம் இருக்கிற போல் ஒவ்வொரு லகினக்காரங்களுக்கும் அச்சனை மலர்கள் சொல்லக்கூடிய மலர்கள் இருக்குது. அந்த மலர்களுடைய வரிசைப்படி இந்த கும்பலகினக்காரர்களுக்கு அச்சனை மலர்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீல தாமரை, நீல காக்கரட்டை சொல்லக்கூடிய மலர், கருங்குவளை மலர், அதுக்கிற நீல செம்பருத்தி. இந்த மலர்கள் எல்லாத்தையுமே பண்ணால் அச்சனைக்கு பண்ண வாய்ப்புன்னு இருக்குன்னா நிச்சயம் இருக்க தான் செய்யும். இப்போ இந்த அச்சனை மலர்கள் எல்லாமே சேர்த்து மாலையாக தொடுத்து இலுப்பை அடி கழுத்தில் போட்டு உங்களுடைய கோரிக்கை அது நியாயமான கோரிக்கையாக இருந்தால் அவர் உங்களுக்கு நல்ல அருளாசி புரிவார். அப்படின்னு என்ன ஒரு பணம் கோரிக்கையாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கும்ப லகினக்காரங்களுக்கு பேராசை பெருநட்டம் அப்படின்னு சொல்ல மாரி இவங்களுக்குள்ள ஒரு கற்பனை பண்ணிக்குவாங்க. அந்த கற்பனையில் அவங்க வாழ்வாங்க. அந்த கற்பனைக்கு உயிரோட்டத்தை கொடுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அப்போ அந்த கற்பனை சில பேருக்கு பலிதமாகும், சில பேருக்கு அது கனவு கோட்டையாகவே இருக்கும். அப்போ இதிலேருந்து விடுபடுறதுக்கு எந்த தெய்வத்தை பிடிக்கணும்னா காவல் தெய்வமான கருப்பசாமி தான் பிடிக்கணும். அப்போ அந்த கருப்பசாமியை எப்படிப்பட்ட கருப்பர் அப்படின்னா இலுப்பை அடி கருப்பராக இருக்கணும். ஆச்சுங்களா? அப்போ இந்த மரங்களை நான் சொன்ன மரங்களை கொண்டு இலுப்பை அடி கருப்பர் சொல்லக்கூடிய கருப்பசாமியுடைய கழுத்தில் மாலையாக ஏற்று நீங்கள் கோரிக்கையாக வைத்தால் அந்த கற்பனை கோட்டையிலிருந்து விடுபட முடியுமானா விடுபட முடியும். அந்த கற்பனை கோட்டை உங்களுக்கு நியாயமான கோட்டையாக இருந்தால் அவரே உங்களுக்கு முன்னாடி இருந்து நல்லபடியாக முடிச்சு கொடுப்பாருன்னா முடிச்சு கொடுப்பார். சரி, இது ஒரு வகை. காதல் எப்படி இருக்கும் அப்படின்னா நேர்மாறாக தான் இருக்கும். சில காதல் ஜெயிக்கக்கூடிய காதலாக இருக்கும், சில காதல் தோக்கக்கூடிய காதலாக இருக்கும், சில காதல் தோல்வியும் இல்லாமல் வெற்றி இல்லாமல் ஒரு நடுநிலையாக இருந்து கொண்டே இருக்கும். அப்போது உங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை, நல்ல வாழ்க்கை துணைவன் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் எந்த மலரால் இந்த இலுப்பை அடி கருப்பருக்கு அர்ச்சனை பண்ணலாம் அப்படிங்கன்னா, காதல் வசியம் மலர்கள், குருவெறிந்த பூ, மஞ்ச அரளி, சம்மங்கி பூ, தங்க அரளி, இந்த பூக்களாக கொண்டு மாலையை தொடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கருப்பருக்கு, அது இலுப்பை அடி கருப்பருக்கு மாலை தொடுத்து போட்டால் நிச்சயம் உங்களுக்கு காதல் வெற்றி அடையுமா? நிச்சயம் அடைய வாய்ப்பினை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நெய்வேத்தியம், எந்த ஒரு தெய்வத்துக்கும் மலர்களும் நெய்வேத்தியமும் வெத்தலை பாக்கு பூ பழத்தோட அந்த நெய்வேத்தியோடு இருந்து அந்த பூஜையை பண்ணாதான் ஒரு பூரணமாக அமைய வாய்ப்பினை இருக்குது. அதன் மீறி இந்த நெய்வேத்தியம் எந்த வகையான நெய்வேத்தியம் அப்படின்னா பால் சார்ந்த நெய்வேத்தியங்களும், அதுக்கிற சிவப்பு கொலக்கட்டை. என்ன சார், கொலக்கட்டை கேள்விப்பட்டிருக்கேன், அது வெள்ளை கொலக்கட்டை நான் கேள்விப்பட்டிருக்கேன்.
இந்த சிவப்பு கொலக்கட்டைனா என்ன சார் அப்படின்னா, ஒன்றும் இல்லைங்க. அரிசி மாவுல வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அரிசி மாவில் கொஞ்சோண்டு கொலக்கட்டையாக செய்து, அதுக்கப்புறம் பால் பாயாசத்தில் குங்குமப்பூ, அதுக்கப்புறம் ஏலக்காய் கலந்து பால் பாயாசம் நெய்வேத்தியமாக வைத்து, அந்த இருப்பையடி கருப்பருக்கு நெய்வேத்தியமாக நீங்கள் படைத்தால், குடும்பம் ரீதியாக இருக்கக்கூடிய கணவன், மனைவி இருபாருக்கும் பிள்ளை பாக்கியம், நல்ல படிப்புகள் வர வேண்டும் அப்படின்னு எண்ணங்கள் நீங்கள் இருந்துச்சுன்னா, அதையே நல்லபடியாக நிறைவேற்றி கொடுப்பாருன்னா கொடுப்பார். மாமன் மச்சானுடைய பிரச்சனைங்க தான் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஒன்று மாமன் கோச்சுக்குவார், இல்லைன்னா மச்சான் கோச்சுக்குவார், இல்லைன்னா நங்கையா கோச்சுக்குவாங்க, இல்லைன்னா நாத்தனா கோச்சு. இந்தமாரி மனைவி மூலமாக இருக்கக்கூடிய உறவுகள் மூலமாக வரக்கூடிய இடையூறுகள் பிரச்சனைகளிலிருந்து இந்த இலுப்பையடி கருப்பர் உங்களை வந்து காத்து ரட்சிப்பார். சரிங்களா? அப்போது உங்களுக்கு நியாயமான கோரிக்கை எதுவாக இருந்தாலும் அதை வந்து விரைவில் நல்லபடியாக அமைச்சு கொடுக்கறது தான் இந்த கருப்பருடைய வேலை. அது மட்டும் இல்லாமல் தொழில் ரீதியாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியாக லாபம் வர வேண்டும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த பில்லு வந்து போனா ஒவ்வொரு வியாபாரத்துக்கு வந்து பில்லு போடுவாங்க. அந்த பில்லில் வந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா இலுப்பையடி கருப்பர் துணை அப்படின்ட்டு நீங்கள் வந்து அந்த தலைப்பில் நீங்கள் எழுதிட்டாவே கருப்பருடைய அருளாசி, அது இலுப்பையடி கருப்பருடைய அருளாசி உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்குமானா நிச்சயம் கிடைக்கும். ஒரு முறை செய்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கை மேலும் மேலும் வளரட்டும் 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 என்று சொல்லி உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம். இதை படிங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில. சித்தர் பூமி.